திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மலை கிராமத்திற்கு சாலை வசதி இல்லாததால் 7 கிலோமீட்டர் தூரம் நடந்தே மருத்துவமனைக்கு சென்ற முதியவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சோகம் நிகழ்ந்துள்ளது. இறந்தவரின் உடலை கரடுமுரடான மலைப்பாதையில் உறவினர்கள் டோலி கட்டி தூக்கிச் சென்ற அவலமும் நிகழ்ந்துள்ளது. நெக்னாம் மலை என்ற மலை கிராமத்தைச் சேர்ந்த முதியவர் கோவிந்தனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனால் 7 கிலோமீட்டர் தூர கரடுமுரடான மலைப்பாதையில் நடந்தே வாணியம்பாடியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். மருத்துவமனை வாசலிலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். இதனை அறிந்து அங்கு சென்ற உறவினர்கள் கோவிந்தனின் உடலை நெக்னாமலைக்கு கொண்டு செல்ல முயன்றுள்ளனர். தரமான சாலை வசதி இல்லாததால் வாகனங்கள் வர மறுத்த நிலையில் நள்ளிரவில் டோலி கட்டி கொண்டு முதியவரின் உடலை சுமந்து செல்ல முடிவெடுத்துள்ளனர். நெக்னாமலை அடிவாரத்தில் டார்ச் லைட் அடித்தும் தீப்பந்தம் கொளுத்தியும் சடங்குகளை செய்த உறவினர்கள் 7 கிலோமீட்டர் தூரமுள்ள கரடுமுரடான மலைப்பாதையில் கோவிந்தனின் உடலை டோலியில் கட்டி சுமந்து சென்றனர். பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் நெக்னாமலை கிராமத்திற்கு சாலை வசதி செய்து தரப்படவில்லை என அவர்கள் வேதனையுடன் கூறினர். இந்த இடத்துல நாங்கள் தூக்கின்னு போகிறதுக்கு எங்களுக்கு ரோடு வசதி இல்லை. அந்த நைட்டுக்கு தூக்கின்னு போகிறதுக்கு நாங்கள் என்ன வழின்னு தெரியாமல் முடிச்சுன்னு காட்டில் உட்காந்துக்கிறோம். பொட்டை பிள்ளைங்களும் நாட்டிக்கு வந்து உக்காந்துக்கிறோங்க. எந்த அரசரும் எந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் நிர்வாகிகளும் எங்களுக்கு ஒரு ரோடு வசதி பண்ணி கொடுக்கல. 3-4 தலைமுறையாக இதே தான் நடக்குது எங்களுக்கு. இந்த தலைமுறையிலேருந்து எந்த தலைமுறையிலும் நாங்கள் ரோடு வசதியை பார்த்ததில்லை. இந்த மாதிரி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கங்கே சேர்த்து தான் நாங்கள் தூக்கின்னு போகிறோம். எப்படி தூக்கின்னு போகிறது? இந்த இருட்டில் ஒரு ரோடு வசதி இல்லை, ஒன்றும் இல்லை. எந்த அரசியல்வாதியும் எங்களுக்கு எதுன்னு கண்டுக்கிறதில்லை. ஓடு மட்டும் கேட்க வராங்க.